எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். ரீசெண்டாக செவ்வாய்க்கிழமை வந்து திருப்பூர் முருகன் கோவிலுக்கு ஃபேமிலியோடு போயிருந்தேன். அந்த வீடியோவை தான் ஃபுல்லாக இதில் காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா வீடு வந்து சோழிங்கநல்லூரில் இருக்குது. சோழிங்கநல்லூர்லேருந்து திருப்பூர் முருகன் கோவிலுக்கு போகிறதுக்கு கரெக்டாக ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். அம்மா வீட்டுக்கு தம்பிக்கு ஸ்கூல் லீவுக்காக வந்திருந்தேன். சிஸ்டரும் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அதனால் எல்லாருமே ஃபேமிலியோட கோவிலுக்கு போயிட்டு வந்திருந்தோம். இந்த கோவிலுக்கு வந்து நான் 3வது முறை போகிறேன். முதல் முறை போனப்போ ஒரு பிரார்த்தனை வச்சுருந்தேன். அதை நான் பிரார்த்தனை பண்ணி 1 மந்த்துக்குள்ளே இந்த முருகரை எனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க. அதனால் நான் அம்மா வீட்டுக்கு எப்போ போனாலும் இந்த முருகர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ஒரு வழக்கமாகவே வச்சுருக்கேன். இந்த கோவில் என்ட்ரன்ஸ்லேயே தெப்பக்குளம் இருக்குது. தெப்பக்குளத்தில் தலையில் தண்ணியெலாம் தெளிச்சிட்டு காலெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பிள்ளையார் சன்னதி இருக்குது. அவரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் முருகர் கோயிலுக்குள்ளே போகவே ஆரம்பித்தோம். நான் தொடர்ந்து 6 மாதமாக வெற்றிலை தீபம் வந்து முருகருக்கு ஏற்றிட்டு வரேன். ஆனால் இந்த வாரம் வந்து என்னால் போட முடியல முருகருக்கு. செவ்வாய்க்கிழமை அடுத்துமா திடீர்னு பிளான் பண்ணாங்க அம்மா இந்த மாதிரி திருப்பூர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. வீட்டில் வெற்றிலை தீபம் போடலைன்னா என்ன, முருகர் கோவிலே போய் வெற்றிலை தீபம் போடலாம் அப்படின்ட்டு நானும் தங்கச்சியும் அங்கேயே வெற்றிலை தீபம் ஏற்றினோம். தீபம் ஏற்றின உடனே அவ்வளோ ஒரு வைப்ஸாக இருந்தது. மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் மன அமைதியாகவும் இருந்துச்சு. முதல் முறை இந்த கோவிலுக்கு போனப்போ ஒரு பிரார்த்தனை வச்சுருந்தேன். அதை 1 மந்தில் இந்த முருகன் நிறைவேற்றி கொடுத்தாரு அப்படின்ட்டு. அது என்ன பிரார்த்தனை அப்படின்னா, அந்த பிரார்த்தனை வந்து எனக்காக இல்லை, என்னோடய தங்கச்சிக்காக நான் பிரார்த்தனை பண்ணியிருந்தேன். என்னோடய சிஸ்டருக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன், 2 குழந்தைங்க ஆகிடுச்சனால ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டான். பிளானிங் பண்ணி ஒரு 8 மந்த்ஸ் தான் ஆகுது. தங்கச்சியோட பையன் வந்து 8 மந்தில் வந்து தவறிட்டான். அதை எங்களால் மறக்கவே முடியாது. இப்படிலாம் நடக்கும் அப்படின்ட்டு சத்தியமாக நாங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்கல. இது வந்து எங்கள் வீட்டில் ஒரு பெரிய இழப்பாக ஆயிடுச்சு. இப்போ அவன் இறந்து கிட்டத்தட்ட ஒரு 13 இயர்ஸ்க்கு மேலேயே ஆகுது. எனக்கும் மேரேஜ் ஆகி ஒரு 6 இயர்ஸ் குழந்தை இல்லை. அதுக்கப்புறம் தான் என்னோடய பையன் பிறந்தான். என்னோடய பையனை பார்க்கும் போது அவளுக்குள்ளே ஒரு ஆசை வந்துருச்சு, நம்மளுக்கும் ஒரு குழந்தை, இன்னொரு குழந்தை வேணும் அப்படின்ட்டு. ஆனால் அவள் தான் ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டாலே, எப்படி இருக்கும் இது சாத்தியமா அப்படின்ட்டு நாங்கள் நினச்சோம். ஃபேமிலி பிளானிங் பண்ணால் கூட திருப்பி ரீஆப்ரேஷன் பண்ணி ஒரு சில பேருக்கு குழந்தை இருக்குது அப்படின்ட்டு ஒரு சில பேர் சொன்னாங்க. அம்மாவும் நானும் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தோம், தங்கச்சி கண்டிப்பாக இன்னொரு குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டு. தங்கச்சியும் மன தைரியத்தோடு நான் திருப்பி ரீஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன், எனக்கு கன்ஃபார்மாக ஒரு குழந்தை வேணும், திருப்பி பிறக்கும் அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டு சொன்னான். அதே மாதிரி நல்லபடியாக ஆப்ரேஷனும் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 6 மந்த் கழித்து சென்னைக்கு வந்திருந்தா. சென்னைக்கு வந்தோடனே நம்ம முருகர் கோவிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு சொன்னால், அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் வந்து இந்த திருப்பூர் முருகன் கோவில் தான் இருந்துச்சு. அதெல்லாம் அந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். அங்கே கோவிலுக்கு போன உடனே தங்கச்சி சொன்னால், உன்னோட கையிலேருந்து ஒரு முருகர் சிலை எனக்கு வாங்கி கொடுக்கா அப்படின்னு சொன்னால். அதுவும் நாங்கள் போன டைம் வந்து நடை சாத்தியிருந்தது, மத்தியான டைம் தான் நாங்கள் போயிருந்தோம். இருந்தாலும் ஒரு சின்ன முருகர் சிலையை வாங்கி மனசார வேண்டி கோபுரத்தை பார்த்து அந்த முருகரை நினச்சி என்னோடய தங்கச்சிக்கு கொடுத்தேன். என் கையிலேருந்து நான் உன்னை கொடுக்குறேன், அவளுக்கு வந்து பொண்ணோ பையனோ நல்லபடியாக அவளுக்கு குழந்தை பிறக்கணும்னு நான் வேண்டி கொடுத்தேன். கோவிலுக்கு போய் ஒரு 3-4 மந்த்து தான் இருக்கும். அவள் ஊருக்கு போயிட்டு கால் பண்ணி இந்த மாதிரி சொன்னால், அக்கா இந்த மாதிரி வந்து நான் கன்சீவாக இருக்கேன் அப்படின்ட்டு. எங்களுக்கு ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சந்தோஷத்தை சொல்ல வார்த்தைகளே இல்லை. நிறைய பேருக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருக்காங்க. இவன் ஃபேமிலி பிளானிங் பண்ணி திருப்பி ரீஆப்ரேஷன் பண்ணி ஒரு குழந்தை இருக்கிறதுன்றது வந்து எங்களால் நினச்சி பார்க்க முடியல. இது ஒரு சாத்தியமே இல்லை. ஆனால் அந்த முருகன் வந்து நிறைவேற்றி கொடுத்தாரு. நல்லபடியாக ஒரு பெண் குழந்தை இப்போ 2வது பிறந்திருக்கு. இப்போ பாப்பாவுக்கு வந்து 1 இயர் ஆகுது. நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ நாங்கள் எல்லாருமே கோவிலுக்கு போய் நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு கோவில்லே வந்து யூடியூப் சரண்யா சிஸ்டரை பார்த்தோம். நல்லா சூப்பராக பேசினாங்க. அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். ஓகே, பாய்.